ரொம்ப நேரமாக அரோராவும் கமருதீனும் பேசிகிட்டு இருக்காங்க. ஃபஸ்ட்டு ரம்யா ஜூவை கூப்பிட்டு வச்சு பேசிகிட்டு இருப்பாங்க. ரம்யா ஜூ கிட்ட என்ன இஷ்யூ அப்படின்னு சொல்லி கேட்பாங்க. அப்போ ரம்யா ஜூ வந்து நேற்று பார்வதி ஷேர் பண்ணியிருப்பாங்கல்ல அவங்கக்கிட்ட, அதாவது கமருதீன் கிட்ட நான் பொசசிவாக ஃபீல் பண்ணுறேன் அப்படிங்கிறதெல்லாம் சொல்லியிருப்பாங்கல்ல, அது எல்லாத்தையுமே ஷேர் பண்ணுறாங்க. அதுக்கப்புறமா ரம்யா ஜூ எந்திரிச்சு போயிடுறாங்க. போனதுக்கப்புறமா அரோராவும் கமருதீனும் மட்டும் பேசிகிட்டு இருக்காங்க. அப்போ வந்து நம்ம 2 பேரும் ஃப்ரெண்ட்ஸ் தானே, ஏன் எப்போவுமே என்னை வந்து இப்படி ப்ரொஜெக்ட் பண்ணுறாங்க, நான் துஷார் கூடயும் உன் கூடயும் ஒரு கேம் ஆடுறேன்னு சொல்கிறாங்க அப்படின்னா அது என்ன அர்த்தம் அப்படிங்கிற மாதிரிலாம் பேசுகிறாங்க. அண்ட் கமருதீனும் ரம்யா ஜூ கிட்ட என்ன சொல்லியிருப்பாருன்னா, இப்போ அரோரா என்னோடய ஃப்ரெண்டு, அரோரா வந்து ஒரு பிரச்சனைக்கு போகிறான்னா அவளே பேசிக்கிறா, பாயிண்ட்டாக பேசுகிறா, அதோடு முடிஞ்சு போச்சு, பிரச்சனை கிடையாது. ஆனால் பார்வதி கூட ஃப்ரெண்டாக இருந்தானா அவள் இவ்வளோ வாய் பேசுவான்னு உனக்கே தெரியும், அவளுக்கு எப்போவும் சப்போர்ட் பண்ண வேண்டியது வருது, பாருடா என்னை அப்படி சொல்லிட்டான் என்னை இப்படி சொல்லிட்டான்னு வந்து சொல்லிகிட்டே இருக்கா, அதான் ப்ராப்ளமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு கமருதீன் சொல்கிறாரு. ஸோ நானும் வந்து என்னோடய கேமையும் நான் பார்க்கணும், எனக்கு ஒரு லைஃப் இருக்குது, அவளுக்கு ஒரு லைஃப் இருக்குது, இவளுக்கு ஒரு லைஃப் இருக்குது, எல்லாரும் அவங்கவுங்க லைஃப்பை பார்க்கணும், இது ப்ளீஸ் எப்போ பார்த்தாலும் நான் அவளுக்காகவே கேம் ஆடுற மாதிரி இருக்குது அப்படிங்கிற மாதிரி கமருதீன் சொல்கிறாரு. அதுக்கு ரம்யா ஜூவும் சொல்கிறாங்க, ஆமாம் இப்போ நீ நல்லா இம்ப்ரூவ் ஆகிருக்க, நீ தனியாக கேம் ஆடுற, நல்லா விளையாடுற அப்படிங்கிற மாதிரி ரம்யா ஜூவும் சொல்லிடுறாங்க. அதுக்கப்புறம் போனதுக்கப்புறமும் இவங்க வந்து அரோரா வந்து கமருதீன் கிட்ட சொல்லி அழுதுட்ருக்காங்க. என்னை இப்படி சொல்கிறா, வெளியில் எனக்கு எப்படி போகும், துஷாரி 2 பேர் கூடயும் கேம் ஆடுறேன்னா என்னடா அர்த்தம் அது, அதோடு இல்லை மற்றவங்க எல்லாரும் சேர்ந்து பார்வதியை நாமினேட் பண்ணியிருக்காங்க, பிளான் பண்ணி நாமினேட் பண்ணியிருக்காங்க, பிளான் பண்ணி ஒர்ஸ்ட் பர்ஃபார்மர் ஆக்கியிருக்காங்கன்னு. இந்த விஷயம் வந்து தப்பு, எல்லோரும் பிளான் பண்ணி யாரும் பார்வதியை நாமினேட் பண்ணலை, எல்லோரும் சொல்லி வச்சு குரூப்பாக நாமினேட் பண்ணியிருக்காங்கன்னு சொல்கிறாங்க. ஒருத்தர் நாமினேட் பண்ணுறதை பார்த்து வேணால் அடுத்தவங்க நாமினேட் பண்ணியிருக்கலாம், பட் எல்லோரும் சொல்லி வச்சு நாமினேட் பண்ணது எதுவும் நடக்கலை, அதை வந்து சொல்கிறாங்க. ஆனால் நான் அந்த மாதிரி எதுவுமே பார்வதியை பண்ணதில்லை, அப்போ என்கிட்ட ஏன்டா இப்படி மோசமாக நடந்துக்கிறா, நான் எனக்கும் அவளுக்கும் ஒரு டிஃப் இருந்ததே கிடையாது, துஷார் போனதப்போ நான் அவ்வளோ உடஞ்சி போயிட்டேன், அப்போது தான் நான் உன்கிட்ட வந்து பேச ஆரம்பித்தேன், ஆனால் நம்ம 2 பேரும் ஃபஸ்ட்லேருந்தே ஃப்ரெண்ட்ஸாக இருக்கோம் அப்படின்னு சொல்லி வேணும்னு அவளை இரிட்டேட் பண்ணணுங்கிறதுக்காக நான் கேமராக்காக ஒன்று பண்ணுறேன்னு சொல்கிறா, இந்த வீட்டில் எல்லா இடத்துலையுமே கேமரா இருக்குது, அப்புறம் எப்படி நான் கேமராக்காக பண்ணுறேன்னு அவள் சொல்லுவா அப்படின்னு சொல்லி அரோரா வந்து கமருதீன் கிட்ட பேசிகிட்டு இருக்காங்க. ஸோ இன்றைக்கி மார்னிங் டாஸ்க் அப்போ பார்வதி சொல்லியிருப்பாங்க அரோரா வந்து இந்த மாதிரி பண்ணுறாங்க அப்படின்னு. மேபி அதனால தான் வந்து அரோரா மார்னிங்லேருந்தே இதை சொல்லிகிட்டே இருக்காங்க அப்படின்னு நான் நினைக்கிறேன். உங்களுடைய கமெண்ட்ஸை சொல்லுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.